நக்சல் தீவிரவாதம் அப்படிங்கிறது நம்ம மண்ணிலிருந்து முற்றிலும் பிடுங்கி எறியப்படும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு முன்னால உங்களுடைய கேள்விக்கு ஆன்சர் பண்றதுக்கு முன்னால உங்களுக்கு நான் ஒரு பாராட்டு தெரிவிக்கிறேன். உங்க சேனல்ல இந்த மேட்டர்ல எனக்கு தெரிஞ்ச மாதிரி 5ஓ 6ஓ வீடியோ பதிவுங்க போட்டிருக்கீங்க. சில பேர் பேசியிருக்கிறாங்க, சில வாய்ஸ் ஓவர் வந்திருக்கு. பல்வேறு சமாச்சாரங்கள் நீங்க அதுல குறிப்பிட்டிருந்தீங்க. அதெல்லாம் கேட்டு நானும் சில நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நான் மகிழ்ச்சியோட தெரிவிச்சுக்கிறேன். அதனால தான் இந்த மேட்டர்ல நீங்க சொன்ன உடனே நான் ஓகேன்னுட்டேன். எனக்கு இதுல ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒண்ணுமே அவசியம் இருக்கல. ஸோ நக்சல் தீவிரவாதம்ங்கிறது நம்மளுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 60, 70 வருஷமா நம்ம நாட்டுல இருக்கிறது தான். 1959, 60ல வெஸ்ட் பெங்கால்ல, மேற்கு வங்காளத்துல நக்சல் பாரி அப்படிங்கிற இடத்துல என்னன்னா அந்த இதை ஆரம்பிக்கிறது. அவங்களுடைய இது என்ன சித்தாந்தம் என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். நிலம் வச்சிருக்கிறவங்க, நிலம் வச்சுக்காதவங்க. அதாவது விவசாய நிலம் சொந்தக்காரர்கள், விவசாய கூலிகள். அந்த விவசாய கூலிகளுடைய உரிமைக்காக போராடுறதுதான் உங்களுடைய வேலை. அப்படிதான் இந்த இயக்கம் ஆரம்பிச்சது. ஆனா நாளடைவுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, எல்லா விவசாயம் அல்லாத மற்ற சமாச்சாரங்களையும் அவங்க உள்ள எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதாவது ஒரு கிளாஸ் ஸ்ட்ரகிள் அப்படிம்பாங்க பாருங்க, அந்த கம்யூனிஸ்ட் மென்டாலிட்டி. அதாவது முதலாளிகளுக்கு எதிராக தொழிலாளிகள், தொழிலாளிகளுக்கு எதிராக முதலாளிகள். அது ஒரு கிளாஸ் ஸ்ட்ரகிள், அதாவது வர்க்க போராட்டம். அதே மாதிரி இதுவும் ஒரு வர்க்க போராட்டமா தான் நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அது ஸ்ப்ரெட் பண்ண ஜர்க்கண்ட், அதாவது அன்று ஒன்றிணைந்த பீகார் பகுதிகளில் நிறைய இருந்தது, மேற்கு வங்காளத்துல இருந்தது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தெற்கு தெற்கு நோக்கி நகர்ந்து சத்தீஸ்கர், ஒரிசா, இப்போ இருக்கிற சத்தீஸ்கர் அப்போ மத்திய பிரதேசம், அதாவது ஒருங்கிணைந்த மத்திய பிரதேசமா இருந்தது. சத்தீஸ்கர் மாநிலம் 20 வருஷம் தான் இருக்குது, 25 வருஷம் ஆயிருக்கு. இங்கெல்லாம் வளர ஆரம்பிச்சு கடைசியில எவ்வளவு தூரம் வந்துருச்சு அப்படின்னா, பகுதியில திருப்பதி வரைக்கும் அது பரவ ஆரம்பிச்சு. திருப்பதி, அதாவது ஆந்திர பிரதேஷ் ஃபுல்லா, தெலுங்கானா எல்லாமே, மகாராஷ்டிரால ஒரு பகுதி, மகாராஷ்டிரால இந்த கிழக்கு பகுதி, அதாவது நாக்பூருக்கு கிழக்கு, கடுச்சிரோலி, பண்டாரா, அந்த மாதிரி கோந்தியா, அந்த மாதிரி ஏரியாலாம் பரவ ஆரம்பிச்சு. சுஷ்மா ஸ்வராஜ் சொல்லுவாங்க, ரொம்ப அழகா சொல்லுவாங்க அதை, பசுபதி சே திருப்பதி தக் அப்படிம்பாங்க. இந்த ஒரு என்டையர் ஏரியாவை கிட்டத்தட்ட ஒரு 218 மாவட்டங்கள் அடங்கிய இந்த பகுதியில ரொம்ப பயங்கரமான தீவிரவாதம் இருந்தது. வெட்டு, குத்து, கொலை, மத்திய அரசினுடைய அல்லது மாநில அரசினுடைய வளர்ச்சி திட்டங்கள், மக்கள் நல திட்டங்கள் மக்களை போய் சேராது.